ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தை கட்ட சாலமோனுடைய நாட்களிலே ஆண்டவர் ஒருத்தரை நியமிச்சாராம். யார் அப்படின்னா பெசலெயேல் அப்படின்ற ஒருத்தரை நியமிச்சாராம். ஆனா அந்த பெசலெயேல் என்கிற அந்த நபரை குறித்து வேதத்துல நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அவருக்கு நிறைய குவாலிட்டி இருக்குது. அவன் இதுல நிபுணனா இருக்கிறான். இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்வதற்கு, இந்த டிசைன் வேலையெல்லாம் செய்கிறதற்கு அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஸ்பிரிட் இருக்குது. அதனால ஆண்டவர் தேவாலயத்தினுடைய பணிமூட்டுகளை எல்லாம் செய்வதற்கு பெசலெயேல் என்கிற விசேஷித்த ஞானம் பெற்ற ஒருத்தனை ஹெட்டா ஆண்டவர் நியமிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள தாளந்துகள் இல்லை அப்படின்னு நம்ம அமைதியா இருந்துட முடியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம அமைதியா இருந்த முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப அழகாய், நான் நம்புகிறேன், இந்த 100 days ஜெபம் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை நம்ம மேல வச்சு அந்த திட்டத்திற்கு நேராக ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நம்ம மேல ஆண்டவர் நம்ம அம்மா வச்ச பிளானை விட, அப்பா வச்ச பிளானை விட, நம்மளை குறித்து நினைக்கிற நினைவை விட ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனால தான் இந்த 100 நாட்கள் ஜெபத்தையே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜெபத்தினுடைய முடிவில் ஒரு பெரிய மகிமையை கண்டிப்பா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு எதெல்லாம் தேவையோ, எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை உருமாற்றணுமோ, அந்த மாதிரி இந்த 41 நாட்களும் ஆண்டவர் அவருடைய சைடில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார். அப்படின்னா நான் உனக்கு எப்படி இருப்பேன், நான் உன்னை எப்படியெல்லாம் கொண்டு போவேன், உனக்காக எந்தெந்த அற்புதத்தை செய்வேன்றத ஆண்டவர் ஒரு பக்கத்தில் நமக்கு சொல்லி, இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க எப்படி மாறணும், நீங்க எப்படி உருவாகணும், உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த மேலான தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, வெறும் ஆண்டவர் மட்டும் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறதுனால மட்டும் இல்ல, நம்ம அதற்கு என்ன பண்ணணும்னா நம்ம எசைஞ்சு கொடுக்கணும், நம்ம மாறணும், நம்ம ரெடி ஆகணும். நம்ம அந்த காரியத்தை செய்யாத பட்சத்தில் ஆண்டவரால் எதையுமே செய்ய முடியாது. அப்போ இந்த 41வது நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறதற்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய திறமைகள் நமக்கு இல்லை அப்படின்னா கூட அதை வளர்த்துக்க கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் தரணும். அதற்குரிய ஞானத்தை நீங்க வாங்கணும், அதற்கு நீங்க ஆசைப்படணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு யாருக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம் அப்படின்னு சொன்னா, இந்த திறமைகளை கர்த்தருடைய அபிஷேகத்தோடு, ஆண்டவருடைய நடத்துதலோடு யார் வளர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய மதிப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் சும்மா கொண்டு போய் நிறுத்தல, சும்மா பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர், ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆனா அதற்காக கொஞ்சம் முயற்சியாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை எடுக்கணும். யோசேப்பு வேதம் சொல்லுது, யோசேப்பு போய் பார்வோனுடைய அரண்மனையில நிற்கும் போது அந்த பார்வோன் பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா, இந்த காரியத்தை செய்கிறதற்கு ஒன்ன தவிர ஒரு ஞானம் உள்ள ஒரு ஆள் இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிறது மாதிரி தெரியல அப்படின்றாங்க. அப்ப அவனை பார்த்த உடனே என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பொறுப்பை இந்த மனுஷனுடைய கையில கொடுத்தா அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத அந்த ராஜா அறிஞ்சு கொள்றார். அது உடனே யோசேப்பு எனக்கு தெரியாது, நான் பண்ண முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லல. என்ன அப்படின்னா, யோசேப், நான் பேசுற மாதிரி வாசிங்க, யோசேப்புக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, என்னால செஞ்சுக்கிட முடியும், நம்ம அதை எடுத்துடலாம், அந்த பொறுப்பை எடுத்துடலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதனால அந்த காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வருது பாருங்களேன். அதனாலதான் அப்போ இது கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனை ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு தைரியம் அவருக்குள்ள இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி சிங்கத்தை ஜெயித்திருக்கிறார், கரடியை ஜெயிச்சிருக்கிறார். அப்படின்னா அப்ப அந்த அனுபவம் இருக்குது. அதனால இந்த தெரியாதுன்றது மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம எத்தனை நாள் அப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? எத்தனை நாள் ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பாரு? அப்ப நம்ம என்னைக்கு பழக முடியும்? நம்ம என்னைக்கு அதை கற்றுக்கிறது?
நம்ம அதை என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு காரியத்தையே திரும்ப திரும்ப எனக்கு அப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விரும்ப மாட்டாரு. அதை கத்துக்கிறதற்கு, அதுல தேறினவர்களாய் நீ மாறுறதற்கு நீங்க என்ன பண்ணுனீங்கன்றத ஆண்டவர் உங்களிடத்துல கேட்டுட்டே இருப்பாரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நீங்க வரல அப்படின்னு சொன்னா உங்களை ஆண்டவரால பயன்படுத்தவே முடியாது. ஆமென். நீங்க வேதத்துல எஸ்தரின் புஸ்தகத்துல முர்தகாயை குறித்து நம்ம வாசித்தோம். இந்த முர்தகாயை குறித்து வேதம் சொல்லுது, இந்த முர்தகாயை ராஜாவினுடைய அரண்மனையில கொண்டு வைக்கிற அளவிற்கு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு 70 பாஷை தெரிஞ்சிருந்துச்சாம். 70 பாஷை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பாஷையை ஒரு பாஷையை கத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒன்று. அவ்வளவு சீக்கிரமா அதை கத்துக்கவே முடியாது. ஆனா இந்த முர்தகாய் 70 பாஷையை அவர் கத்து வச்சிருந்தாரு. அதனாலதான் அந்த அந்த ராஜாவை கொல்லுவதற்காக பித்தானும் தேரேஸ் என்கிற 2 பேர் அவங்க ராஜாவுக்கு விரோதமாய் கை போட பார்த்து தர்ஷீஷ் அப்படின்ற அந்த பாஷையில அவங்க எழுதினதை நான் அவர் கண்டுபிடிச்சு, அவங்க என்னன்னா 2 பேரும் பித்தேசும் அந்த பித்தானும் தேரேசும் நம்ம எழுதுனது யாருக்குமே இங்க தெரியாது, நம்ம இந்த பாஷையில எழுதுனான்னு அவங்க எழுதி வச்சிருந்ததை இந்த முர்தகாய் கண்டுபிடிச்சு அதை ராஜாவுக்கு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கிறதுனால உடனே அவங்க 2 பேரையும் தூக்குல போட்டாங்க. இந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேன்மை கிடைச்சிருச்சு. அப்போ கேட் வாட்ச்மேனா இருந்தாலும் அவருக்கு எத்தனை பாஷை தெரியும் சொல்லுங்க? 70 பாஷை தெரியும். தாவீதை குறித்து சவுலுடைய அரண்மனையில அறிவிப்பு கொடுக்கும்போது எப்படி அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறான். அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்துல உங்களுடைய குவாலிட்டியை பற்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம், நீங்க ஜீரோவா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்ததற்கு பிறகு நீங்க இந்த 100 நாட்கள் ஜெபத்துல கலந்து கொண்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கு பின்னாடி சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு வரக்கூடாது. உங்களுக்கு பின்னாடி சொல்லிக்கிறதுக்கு நிறைய காரியத்தை தருகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை தேறினவர்களாய் மாற்றணும். நீங்களும் நானும் தேறினவர்களாய் மாற வேண்டிய அவசியம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு அனுபவம் தெரியாதுன்ற அனுபவம் ஒரு அனுபவம், அது இருக்கட்டும் ஓகே. ஆனா அதற்கு பிறகு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அதனால இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிறகு நிறைய பேர் நீங்க நிற்க போகிறீர்கள். ராஜாக்களோட கர்த்தர் உங்களை அமர பண்ண போகிறார். பெரிய பெரிய இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போறார். நிறைய பேர் உங்களை தேட போறாங்க, நிறைய பேர் உங்களை தேட போறாங்க, நிறைய பெரிய பெரிய மனிதர்கள் உங்களை தேட போகிறார்கள். எதற்காக அப்படின்னா, நீங்க இந்த காரியத்தை செய்வீங்கன்னு உங்களை நம்புற அளவிற்கு கர்த்தர் உங்களை திறமைகளால் நிரப்புவாராக, அபிஷேகத்தினால நிரப்புவாராக, தாளந்துகளால் நிரப்புவாராக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்ததற்கு பிற்பாடு நம்ம தாழ்த்துறது வேற, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னால எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துறது அது நல்லது. ஆண்டவர் அதை விரும்பப்படுவார். ஆனா அதே நேரத்தில் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கும் இந்த உலகத்திற்கு முன்பாக நிற்பதற்கும் நமக்கு ஒரு விசேஷித்த கிருபை கண்டிப்பாக அவசியமா இருக்குது. அதனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் வேணும். நீங்க அதற்காக இன்றைக்கு இந்த 41வது நாள் எல்லாரும் அதற்காக தான் ஜெபிக்க போறோம். உங்களை பார்த்த உடனே சொல்லணும், ஐயோ இவங்க சூப்பரா பண்ணுவாங்கங்க, அவங்கள மாதிரி இந்த விஷயத்த பண்ண சொல்லுங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். ரொம்ப அழகா நடத்துவாங்க, ரொம்ப அழகா இந்த காரியத்தை பண்ணுவாங்க, வெரி டேலண்டட் பர்சன், ஐயோ ரொம்ப ஞானமுள்ள ஒரு பர்சன், அவரெல்லாம் அழகாத செஞ்சு முடிச்சிருவாரு, அவருக்கு கையில கொடுங்க அப்படின்னு அநேக ஜனங்கள் சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை திறமையினாலே கர்த்தர் நிரப்பணும், ஆண்டவர் நிரப்பணும். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தரியுவினுடைய நாட்களிலே தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சாமா? ஜெயமா இருந்துச்சு.
தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தானியேலே சில காரியத்துக்கு பிக்ஸ் பண்றாரு. எப்பா நீ வேணா இன்டர்வியூ பண்ணுப்பா, நீ இன்டர்வியூ எடுத்து நீ ஆள் எடு. அப்போ இன்டர்வியூ எடுக்கிற அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்துல தானியேல் வந்ததுனால ஆண்டவருடைய பிள்ளைகளையே அவன் வந்து செலக்ட் பண்ணி ராஜாங்கத்துல அநேக வேலைகளை கொடுக்கிறான். அப்போ நான் நம்புறேன், உங்களை ஆண்டவர் எங்க நிறுத்தணும்னா, பெரிய பெரிய கம்பெனியில இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார வைக்கணும். நீங்க அந்த இடத்துல உட்காரணும். உங்களை அந்த இடத்துல நியமிச்சு நீங்க அந்த இடத்துல எடுக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை எடுக்கணும், ஆண்டவரோட நடக்கிறவங்களை அந்த வேலையில எடுக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இன்னும் அதிகமாய் பரம்பும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் ஜெபிக்கலாமா? இந்த 41வது நாள் நான் நம்புகிறேன், என்னை தேறினவனாய் மாற்றுகிற ஒரு தேவன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தேவன் அசைவாடுகிறார். அவர் யார் அப்படின்னா, என்னை தேறினவனாய் நிறுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா! எனக்கு பின்னாடி நிறைய கீவேர்ட கொடுக்கிற கர்த்தர், அவர் நல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா! உங்க பேரை எழுதும் போது வந்து நீங்க வந்து சைட்ல வந்து நிறைய பேர் எழுதுவாங்க பாருங்க, MA B.Ed B.D. இந்த மாதிரி சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரை விட படிப்பு நிறைய எழுதிட்டே போவாங்க. ஆனா வெறும் அந்த மாதிரி மனப்பாடமா படிச்சு டிகிரியை வாங்குறதுல மட்டும் எந்த பிரயோஜனமுமே அந்த மாதிரியும் இல்லை. ஆனா நம்ம வந்து யாராவது பேரை எழுதும் போது உங்க பக்கத்துல வந்து என்ன சார் போடணும், இந்த மாதிரி போடலாமா அப்படின்னு கேட்டா ரெவரண்ட்னு போடுவோமா, இல்ல அப்படின்னு சொன்னா BLன்னு போட்டுடலாமா, இல்லைன்னா வக்கீல்னு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லும் போது நீங்க வேணும்னா சொல்லலாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பிரதர், வெறும் என் பேரை மட்டும் போடுங்க பிரதர், அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது வந்து ஒரு தாழ்மை. அப்படி தாழ்மையா நீங்க வந்து அதை தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது அது வேற. ஆனா அதே நேரத்துல உங்க பேருக்கு பின்னாடி கண்டிப்பாக நிச்சயமாக தாவீதிற்கு எப்படி அவருடைய பேருக்கு பின்னாடி அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் இசை கலைஞன் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் உலகம் சொன்னதோ அதே போல ஒரு சர்டிபிகேட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நாள் சீக்கிரமா வரப்போகிறது. ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அது வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு அது வேண்டும். சத்தத்தை உயர்த்தி, அப்பா வெறும் பேரை மட்டுமல்ல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், திறமைசாலிகளை உருவாக்குகிற கர்த்தர், ஞானிகளை உருவாக்குகிற கர்த்தர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். உயர்ந்தவர்களை உருவாக்குகிற கர்த்தர், அலங்கரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஏசப்பா அந்த ஞானத்தை தர வல்லவர். வாஞ்சையோட கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. ஏசப்பா அந்த காரியத்தில் நான் தனித்துவமாய் விளங்குவதற்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் இப்பொழுது நேரிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நீங்க வந்து அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு அஞ்சாறு விஷயத்திலேயாவது உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வந்து ஒரு 7 நாட்கள் ஜெபம் வச்சிருந்தோம். 7 days குழந்தை பாக்கியத்திற்கான ஜெபம் வச்சிருந்தோம். அப்போ வந்து நான் வந்து திடீர்னு அப்படியே யோசிக்கும் போது சரி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களே, சரி அவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜெபத்தை நடத்துவோம். வேதத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை இது எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம தியானிச்சு ஜெபம் பண்ணி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்ம அந்த பிரேயரை நடத்தலான்னு ஒரு முடிவெடுத்து அந்த 7 நாட்கள் அந்த ஜெபத்தை வச்சிட்டோம். ஜெபத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டேன்.
அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஊழியக்காரர் ஐயா வந்து என்னை பார்க்கறதுக்காக வரும்போது கேட்டார். சரி, கேட்கும்போது சொன்னார், ஐயா நீங்கள் வந்து 7 நாட்கள் வந்து குழந்தை பாக்கியத்திற்கான ஜெபத்தை வச்சிருக்கிறது மாதிரி நான் கேள்விப்பட்டேன், என்னத்தை பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு கேட்டார். என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு நாள் சொல்லி ஜெபம் பண்ணலாம், பட் 7 நாள் கண்டினியூவா மீட்டிங் வச்சிருக்கிறீங்களே, 7 நாள் குழந்தை பாக்கியத்தை பற்றி என்ன பேசுவீங்க அப்படின்னு அவர் கேட்டார். இது ஜஸ்ட் வந்து உங்களுடைய இதுக்காக, அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் வரணுன்றதுக்காக, பெருமைக்காக அல்ல. அப்போ வந்து அவர் சொன்ன உடனே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, ஐயோ நம்ம தெரியாம 7 நாள் வச்சுட்டோமோ, சரி ஒரு 3 நாள் வச்சிருக்கலாம் போல தெரியுது, 7 நாள் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஞானத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த வேதம் வந்து ஒரு பெரிய கடல், அதுல வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. உலகத்தில் இருக்கிற, இதுக்கு முன்னாடி நடந்த, இப்ப நடந்துட்டு இருக்கிற, இனி நடக்க போகிற எல்லாத்துக்குமே ஆன்சர் எதுல இருக்குன்னா பரிசுத்த வேதாகமத்துல இருக்குது. அப்ப ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 7 நாட்கள் ஜெபமும் ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் முடித்தார். ஆனா அந்த 7 நாள் முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 7 நாள் கண்டிப்பா நமக்கு பத்தாது, அடுத்து இந்த குழந்தை பாக்கியத்துக்காகன்னு ஒரு ஜெபம் வச்சா 21 டேஸ் 21 நாள் வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு இந்த 41 டே நீங்க எவ்வளவு பேதைகளாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அதான் நான் சொல்லுவேன்ல, அடிக்கடி சொல்லுவேன், கோவுக்கும் கேவுக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியாது. அதான் எங்க பையன் வந்து இடையில ஒரு டயலாக் ஒன்று சொன்னான், ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்படின்னா, ஒருத்தருக்கு கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது, ஆனா அவருடைய பையன் பேர் கேபா அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு ரொம்ப அது அப்படின்னா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது அவன் இப்படி சொன்னான், ஒருத்தருக்கு எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது, ஆனா அவருடைய பையன் பேர் கேபா அப்படின்னா. அது ரொம்ப தமாசா, அந்த நேரத்தில் பயங்கர சிரிப்பா எனக்கு இருந்துச்சு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல வந்து கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது, ஒரு காலத்துல பைபிளை வந்து எழுத்து கூட்டி வாசிக்க தெரியாது, ஒரு காலத்துல பிரசங்கம் பண்றதுக்கு தெரியாது, ஒரு காலத்துல பாட்டு பாடுறதுக்கு தெரியாது, இந்த ஊழியத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியாது. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, ஆனா என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர், எனக்கு சொல்லி கொடுக்கிறவர், என்னை தேறினவனாய் நிறுத்துகிறவர், என்னை அலங்கரிக்கிறவர். இந்த 100 டேஸ் ஜெபத்திற்கு பிற்பாடு கண்டிப்பா உங்க பேர் மட்டும் இல்ல, உங்க பேருக்கு பக்கத்துல உங்களுக்கு இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார்னு எழுதப்படணும். பிரதர் எழுதப்படணும், சிஸ்டர் எழுதப்படணும், உங்க பிள்ளைகளுக்கு பின்பாக எழுதப்படணும். ஆமென். இதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது, இதுல இவங்களை வந்து தோற்கடிக்க முடியாது. இந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் அந்த பர்சன் இடத்துல இருக்குது, இந்த கிருபை அந்த பர்சன் இடத்துல இருக்குது. இத ரொம்ப அழகா இவர் செஞ்சு முடிப்பாரு, இவரை மாதிரி இந்த விஷயத்தை யாரும் செய்ய முடியாது அப்படின்னு 1 இல்ல 2 இல்ல, குறைஞ்சது ஒரு 5 அபிஷேகமாவது உங்க பின்னாடி கிரியை செய்யணும். நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை நீங்க செய்றீங்களோ, நான் நம்புறேன் நீங்க இப்ப ஜெபம் பண்ணுவீங்க, கர்த்தர் அதை நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இது வேதத்தின்படி உண்மையான ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. வேதத்துல ரொம்ப லோவா அப்படின்னா, இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களா இருந்தார்கள் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட இருந்த சீடர்களை. ஆண்டவர் வந்து சீசர்களை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பெஸ்டான ஆட்களை செலக்ட் பண்ணல, அப்படின்னா வெறும் பேரா இருந்தவங்களை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. அந்த பேருக்கு பக்கத்துல எந்த குவாலிட்டியும் எந்த டிகிரியும் இல்லைன்னா எந்த திறமைகளும் எழுதப்படாத வெறும் பேரோட இருக்கிறவங்களை ஆண்டவர் கொண்டு வந்து கர்த்தர் உருவாக்கி, அதற்கு பிறகு அந்த பேருக்கு பின்பாக கர்த்தர் எழுதினார். அப்போஸ்தலர்னு கர்த்தர் எழுதினார், தீர்க்கதரிசிகள் எழுதினார், சுவிசேஷகர்கள் எழுதினார், ஊழியக்காரர்கள் அப்படின்னு கர்த்தர் எழுதினார், பிசாசை துரத்துவர்கள் என்ன எழுதினார். அப்போ ஒண்ணுமே படிப்பறிவில்லாத அவர்களை கர்த்தர் கொண்டு வந்து அவங்க பேசுகிற அந்த ஞானத்தை மற்றவங்க பார்த்து அப்படியே வியந்துட்டாங்களாமா. ஏன்னா இவன் படிக்காதவன், கல்வறிவில்லாதவன், என்ன இவ்வளோ பயங்கர டேலண்டடா பேசுறான்,
யாரா இவனுக்கு கத்து கொடுத்தா அப்படின்னு சொல்ற அளவிற்கு கத்தர் அவர்களை யூஸ் பண்ணாரு. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த 41வது நாள் இதை ரொம்ப சீரியஸா நீங்க எடுங்க. நான் ரொம்ப ஆதங்கத்தோட இந்த காரியத்தை பிரசங்கம் பண்றேன். இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் இந்த 100 டேஸ் ஜெபம் முடியும் போது கத்தர் அப்படிப்பட்ட ஒரு திறமையினால கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கைகளை உயர்த்தி அப்பா சமூகத்துல Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை, ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை, ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை, ஓ அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க ஆண்டவரே இந்த ஜெபம் முடியும் போது ஒவ்வொருத்தருடைய பேருக்கும் பின்பாகவும் ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பேருக்கு பின்பாகவும் அவர்கள் செய்ய போகிற காரியத்தை குறித்து எழுதப்படட்டும். அவர்கள் இதிலே தேறினவர்கள் என்று எழுதப்படட்டும். கர்த்தர் இதிலே அவர்களை பல மடங்கு ஆசீர்வதித்தார் என்று எழுதப்படட்டும், எழுதப்படட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக. கேளுங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் நீங்கள் பேசுகிறது உண்மையானால் அந்த காரியத்தை எனக்கு செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறீர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா இப்போ அந்த காரியம் நடப்பதாக ஆண்டவரே, நடப்பதாகப்பா. அந்த திறமைகள் இப்பொழுது வளருவதாக. பெசலேயேலுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்தை இப்பொழுது பிள்ளைகளுக்கு தருவீராக. தாவீதிற்கு பின்பாக ஈசாயினுடைய மகன் வெறும் ஆடு மேய்க்கிற அந்த தாவீதிற்கு பின்பாக அப்பா அவ்வளவு பெரிய காரியம் எழுதப்பட்டிருந்தது. யுத்த வீரன் என்று எழுதப்பட்டிருந்தது, காரிய சமர்த்தன் என்று எழுதப்பட்டிருந்தது, இசை கலைஞன் என்று எழுதப்பட்டிருந்தது. அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது உம்முடைய ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டு, உம்முடைய வல்லமை ஊற்றப்பட்டு ஞானத்திலையும் அறிவிலையும் தேறினவைகளாய் நிறுத்துவதற்கு இப்ப ஆவியானுடைய ஒரு மகிமை எங்கள் மத்தியிலே நிலையாய் கரங்களை தட்டி ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவர், எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஆமென். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதுக்கு மேல வெறும் என்ன சொல்ல மாட்டாங்க. உடைய கணவனார் வெறும் உங்க பேரை மட்டும் சொல்லக்கூடாது, பேருக்கு பக்கத்தில் என்ன சொல்லணும்? ஹலோ, உங்க கணவனார் உங்க பேருக்கு பக்கத்தில் என்ன சொல்லணும்? ஐயோ அவளா அப்படின்னு ஒரு நாலு அபிஷேகத்தையாவது சொல்லணும். என்ன ஆமேனே வரமாட்டேங்குது. எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க? ஆமேன். நான் 4 ஜெபம் பண்ணல, நான் 40க்கு ஜெபம் பண்றேன். பலிபீடத்துக்கு நான் சொல்றேன், ஆண்டவரே ஒரு 40 டிகிரி அந்த மாதிரி கொடுங்க ஆண்டவரே. மனுஷன் நமக்கு ஒரு டிகிரியும் தரல, ஆனா பரலோகம் நமக்காக நிறைய டிகிரியை தரட்டும். ஆமேன். மனுஷன் தரவே இல்லைல்ல, மனுஷனுடைய டிகிரி எதுவுமே வாங்க முடியலையே. மனுஷனுடைய கையில அவர் போட்ட எந்த டிகிரியுமே நம்ம கையில கிடைக்கல. அது இப்பதான் தெரியுது, அது வெறும் பேப்பர் தான். அந்த டிகிரியை அப்படியே அட்டையா நிறைய பேர் அந்த டிகிரி வச்சிருக்கவங்க எல்லாம் கூட பார்த்துருக்குறேன், நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு சில நேரத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நமக்கு எந்த டிகிரியும் தரல, ஆனா பரலோகம் நமக்காக நிறைய டிகிரிகளை கர்த்தர் தரப்போறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரு அந்த மாதிரி ஆண்டவர் தரணும்? உங்க கணவனார் உங்களை பார்த்து ஒரு டிகிரியை கொடுக்கணும். என் மனைவி மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணவே முடியாதுங்க, அவெல்லாம் வேற லெவலு. உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், இயேசுநாதர் முன்னாடி இறங்கி வந்து நின்று முதல்ல அவ சொல்றத கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போவாரு அப்படின்ற ஒரு பேரை வாங்கணும். கரங்களை தட்டுறவங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். 2வது ஒரு டிகிரியை வாங்கணும். ஐயோ அவ கைப்பட்டா கண்ணாடி,
அவங்க கைப்பட்டா கண்ணாடி. எங்க மனைவி கிளீன் பண்ணுவாங்க பாருங்க வீட்டை, அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும். அவங்கள மாதிரிலாம் கிளீன் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு டிகிரியா வாங்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு கணவன்மாரும் ஒவ்வொரு பிரதர்ஸும் நீங்களும் அந்த மாதிரி நிறைய டிகிரியை வாங்கணும். அவர் சிங்கங்க, அவர் சிங்கம். அவரெல்லாம் பயப்படவே மாட்டாருங்க. என் கணவனார் பயப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, என் புள்ள பயப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவர் நேருக்கு நேர் சந்திப்பாரு. அவர் இருக்கிற அந்த பலத்துல தான் நான் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு டிகிரியை நீங்க வாங்கணும். ஆமென். எனக்கு அந்த ஆசையா இருக்குது. இந்த 100 days ஜெபம் முடியும் போது உங்க எல்லாருடைய பேருக்கு பின்னாடியும் கர்த்தர் அபிஷேகத்தை கரங்களை தட்டும் போதே அந்த கிருபை இறங்குவதாக, இறங்குவதாக. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் இறங்குவீராக. ஆமென், இறங்குவீராகப்பா. உங்களால முடியும், உங்களால செய்ய முடியும். நான் இப்பொழுது அதை தரிசன கண்களால் அதை பார்க்கிறேன், தரிசன கண்களால பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நாங்க எல்லாரும் அதை தரிசன கண்களால பார்க்கிறோம். இப்பொழுது அந்த மகிமை ஊற்றப்படுவதாக, அந்த ஞானம் உண்டாவதாக, அந்த பேதையான அந்த இருதயம் எடுக்கப்பட்டு இப்பொழுது ஞானமான இருதயம் வைக்கப்படுவதாக. அந்த மெமரி பவர் கிடைக்கட்டும் அப்பா, மெமரி பவர் கிடைக்கட்டும்பா. அதற்கு தகுந்தது போல் அந்த மூளையை கர்த்தர் சரி பண்ணுங்க, அந்த சரீரத்தை கர்த்தர் சரி பண்ணுங்க. ஹல்லேலூயா. முடியும், முடியும். உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் சொல்லுவோம். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். இப்ப கைகளை மேல வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவாறே, நிரம்பிடும் இப்ப சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி திரும்ப திரும்ப வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு நீங்க நல்லவர்களா இருந்தாலும், எவ்வளவு நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தாலும், உங்க ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கல அப்படின்னா, உங்க ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னா, எங்க போனாலுமே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டம் தான் படுவீங்க. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? உங்க பிள்ளைகளுக்கு கூட பெரியவர்கள் எல்லாரும் கற்றுக் கொடுங்க. என்ன கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எங்க போய் நின்னாலும் இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறார், ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கிறார். ஆனா
உங்களுடைய ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னா, வளர்த்துக்கலன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க சில இடங்களில் போய் நிற்க முடியாது, நீங்க சாட்சியா நிற்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிதான் இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு ஆபீஸ்ல போய் ஏசி ரூமுக்குள்ள கால் மேல கால் போட்டுட்டு அப்படியே பட்டனை தட்டுனா டீ வரும், பட்டனை தட்டுனா பிஸ்கட் வரும். இது கஷ்டமான வேலையா? இல்ல அங்க மிஷினை தூக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சு உடம்புல அழுக்கெல்லாம் பட்டு இது கஷ்டமான வேலையா? ஆனா இந்த ரெண்டு பேர்ல வெளியில அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா ரெண்டு பேருடைய சம்பளத்துல இவருக்கு எவ்வளவு சம்பளம், அவருக்கு எவ்வளவு சம்பளம்? ஏசி ரூம்ல உட்கார்ந்து கஷ்டமே படாதவருக்கு பெரிய சம்பளம். ஆனா வெளியில நின்று கஷ்டப்படுறவருக்கு சொல்லுங்க, ஏன்? எதனால? ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஸ்கில் வித்தியாசமானது. அவருக்கு நிறைய தெரியும், அவருக்கு மேனேஜ் பண்ண தெரியும், அவருக்கு கையாள தெரியும், அவருக்கு கொஞ்சம் படிப்பு இருக்குது, அவருக்கு கணக்கு தெரியும். ஆனா வேற ஒரு பர்சனுக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அந்த நாலேஜ் அவர் வளர்த்துக்க முடியல. அவருடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் படிக்கல அப்படின்றதுக்காக டக்குன்னு எங்க அம்மா அப்பாவை காரணம் சொல்லிட்டு கூட நம்ம தப்பிச்சிடலாம். எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க, நான் வேலைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு, எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா என் பிள்ளைங்க அப்படி சொல்ல முடியாது, நீங்க அடுத்த ஜெனரேஷன் அப்படி சொல்ல முடியாது. நீங்க கண்டிப்பாக இந்த உலகத்திலே நம்ம வாழணும், வெற்றியாக வாழணும். எப்படி வெற்றியா வாழணும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்களுக்கு பின்னாடி நிறைய ஸ்கில்ஸ் ஆண்டவர் கிருபையா கர்த்தர் தரணும். அவர் வாஞ்சையா இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் கடல், அவர் கடல். அவரால ஞானியாக்க முடியாத மனுஷங்கன்னு யாருமே கிடையாது. அவர் நினைச்சார்னா உங்களை எவ்வளவு பெரிய இடத்துலையும் நிறுத்துகிறதற்கு, எவ்வளவு பெரிய ஸ்கில்ல தருவதற்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை அழுது கொண்டே கேட்கலாம். ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் அந்த வார்த்தையை பேச பேச உனக்குள்ள அந்த மோட்டிவேட்டனை கர்த்தர் தந்துட்டே இருக்கலாம். கர்த்தர் அதை தர்றாருன்னா நீங்க ஸ்பெஷலான ஆட்கள். உங்க மேல அந்த அனாயிண்டிங் வருது, உங்க மேல அந்த அபிஷேகம் இறங்குறது. கர்த்தர் உங்களை அப்படி நிறுத்த செய்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வருது. அதனால சும்மா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் டைமை வேஸ்ட் பண்ணிடாத. சும்மா ஏதாவது ஒன்று பார்த்து ஒரு அதை மொபைலை நோண்டிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்காம, தயவு செய்து இந்த காலம்தான் முக்கியமான காலம். கர்த்தர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும். சும்மா தூக்கி பொறுப்பை கர்த்தர் கொடுத்துட முடியாது, அந்த ஐடியாஸ் வேணும். இப்போ 7 வருஷம் பஞ்சகாலம், 7 வருஷம் ஆசீர்வாதமான காலம். அந்த 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்துல வர்ற சாப்பாட தானியத்தை கொண்டு போய் யோசேப்பு எங்க வைப்பாரு, எந்த இடத்துல வைப்பாரு? அந்த இடத்துல வைக்கிறதுக்குன்னு அது குடோன் வேணும் இல்ல? அதான் யோசேப்பனுடைய காலத்துல தான் நிறைய பிரமிடுகள் கட்டப்பட்டதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்போ அந்த அளவிற்கு அந்த குடோனை அவ்வளோ கிளியரா அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த குடோன்ல எந்த அளவுல எப்படி காத்து வரணும், எந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், அதை எலி எல்லாம் தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது மாய்சர் மாதிரி ஆகாம இருக்கிறது, இதெல்லாத்தையும் ஒன்னொன்னா அவர் கத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மற்றவங்களுக்கு சொல்றாரு. அப்ப அந்த அளவிற்கு அதான் ஒன்ன மாதிரி ஞானம் உள்ள ஒருத்தர் இல்லை அப்படின்றாங்கல்ல. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை இது அவசியம். இந்த 100 நாள் சாதாரணமானது இல்ல. ஆண்டவர் எல்லா விதத்திலையும் உங்களை உருவாக்க போற, எல்லா விதத்திலையும் நம்மளை உருவாக்க போற. நீங்க இந்த 100 டேஸும் விடாம ஆண்டவரை பற்றி பிடிச்சா போதும். நான் நம்புறேன் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச. இந்த 100 டேஸ் என்கிறது ஒரு பெரிய வேதபாடம் மாதிரி. கர்த்தர் நம்மளை உட்கார வச்சு கர்த்தர் நம்மளை கற்றுக் கொடுக்கிறாரு. இது ஒரு பெரிய ஒரு 3 மாசம் அப்படின்றது ஒரு கோர்ஸை முடிக்கிறது மாதிரி கர்த்தர் இதுல எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. நீங்க அதை நம்பணும், நீங்க அதை விசுவாசிக்கணும், நீங்க அதற்காக ஜெபிக்கணும், நீங்க அதற்காக ஆசைப்படணும், நீங்க அதற்காக முயற்சி எடுக்கணும். அப்பொழுது கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இன்னொரு விஷயம் கூட கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இந்த 100 நாட்கள் ஜெபம் முடியும் போது வெகு சீக்கிரத்தில்
ஆண்டவரே, எனக்கு பின்னாடி இவன் வாசிப்பதில் தேறினவன், இவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிற வார்த்தையை சொல்லுங்க. நான் கேள்விப்படணும். ஆண்டவரே, பாஸ்டர் மூலமா இன்னைக்கு நீங்க பேசுகிற வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கணும். ஆண்டவரே, அப்படியே நடக்கணும். அப்பா, அந்த காரியத்தை நான் நம்புறேன், அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து அந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. அந்த காரியத்தை எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. என் மண்டையில ஒன்றும் ஏறாதையா, எனக்கு அதுல ஞானம் இல்லையா, எனக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேர் சலிச்சிட்டாங்கய்யா. ஆனா நீங்க பெஸ்ட் டீச்சர்ல. ஆண்டவரே, ஊழியக்காரன் சொன்னது போல எங்க கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர் அல்லவா. எங்களுக்கு அந்த காரியத்தை நீர் செய்து முடிக்கிறதற்காக நன்றி. ஆமென். திரும்ப ஒரு விசை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நம்பிக்கையோடு, எஸ், கைகளை தட்டி எல்லாரும் நம்பிக்கையோடு. ஹalleluya. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பது. சொல்லுவோம். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேள். அப்பாவை பார்த்து இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. அப்பா பார்த்து சொல்லுங்க. வாலிப தம்பிங்க சொல்லுங்க, தங்கச்சிங்க சொல்லுங்க. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அப்பா வேறெங்கிருந்தும் இல்லை. பாட 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 அந்த கிருபை நல்ல ஜெபத்தோட கேளுங்க, ஜெபத்தோட கேளுங்க. இயேசுவே, அந்த அனாயிண்டிங் இப்போ ஊற்றப்படட்டும்பா. வாஞ்சையா இருக்கிற பிள்ளை மேல ஆகாது என்று தள்ளப்பட்ட இந்த கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறது நீங்க தான். அந்த ஸ்கில் இப்ப வளரட்டும்பா. வேறவரிடமும் இல்லை, உம்மை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பது. சொல்லு. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. சொல்லு அப்பா. நிரம்பிடும் என்ற இப்ப கைகளை மேல தட்டி வேற எங்கிருந்தும் இல்லை. இப்போ பரலோகத்திலிருந்து அந்த ஞானம், பரலோகத்திலிருந்து அந்த ஞானம் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிறதற்காக நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் இந்த ஜெபத்துல ஒருவேளை நிறைய பேரால ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு கல்லா நீங்க வந்திருக்கலாம். உனக்கு ஸ்கில்லே இல்லை, உனக்கு திறமையே இல்லை, நீ இதோட வராத, இங்க நீ போயிரு அப்படின்னு துரத்தப்பட்ட யாராவது ஒருத்தர் இருக்கலாம். உங்க வேலையை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம், உங்களை சிரிக்கலாம். நிறைய பேர் உனக்கு செய்யவே தெரியாதுன்னு ஒருவேளை துரத்தப்பட்டிருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மோட பேசின வார்த்தை, இன்னைக்கு நம்மோட அசைவாடுகிற கர்த்தர் ஒரு நாள் உங்களை அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை தேறினவர்களா கர்த்தர் நிறுத்துவார். உங்க பிள்ளைகளா அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் தேறினவர்களா நிறுத்துவார். ஆமென். யார் இதெல்லாம் தெரியாதுன்னு உங்களை துரத்தி விட்டாங்களோ, நான் நம்புறேன் அவர்களே உங்களை குறித்து பெருமையா பேசுகிற ஒரு நாளை ஏசாமி கட்டளை இடுவார். ஏசாமிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. நாம் ஆராதிக்கிற தேவன் கண்டிப்பா அதை உங்களுக்கு செய்வார்.
நீங்க ஒருவேளை ரொம்ப இன்ஃபீரியரா நீங்க ஃபீல் பண்ணலாம். யாரோ இந்த சத்தத்தை கேட்குறவங்க நிறைய பேர் ஒருவேளை எனக்கு ரொம்ப பாஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் ரொம்ப இன்ஃபீரியரா நான் யோசிக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் அவ்வளோ அழகா பேசிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் அதெல்லாம் அழகா செய்யறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு டைம் பேசினாலே புரியுது. ஆனா எனக்கு என்னமோ எதுவுமே மண்டையில ஏற மாட்டேங்குது, நான் என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி இருக்கிறேன். அவங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப ரிச்சா, அவங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப இதா, நான் அவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப இன்ஃபீரியரா இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர், நம்ம ஆராதிக்கிற தேவன், இந்த ஜெபத்தில் உலாவுகிற கர்த்தர், அவர்களை பார்க்கிலும் உங்களை ஞானவான்களாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். அன்னைக்கு இந்த இன்ஃபீரியர் உங்களுக்கு இருக்காது, இந்த காரியம் தெரியாது அப்படின்ற இன்ஃபீரியர் உங்களுக்கு இருக்காது. கர்த்தர் உங்களுக்குள்ள வர வர, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வர வர, சுகம் மட்டும் இல்ல, விடுதலை மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியரை கூட எடுத்து போட்டு நம்மை தைரியப்படுத்துகிற, நான் விசுவாசிக்கிறேன் இது நடக்கும். சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல ஒரு ஆவியை கர்த்தர் வைக்க போகிறார். அந்த இன்ஃபீரியரை முழுவதுமாய் கர்த்தர் எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். ஆமென். இன்றைக்கு இந்த 41வது நாள், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விசேஷமா நம்மோட ஆண்டவர் ஏசப்பா பேசிட்டே இருக்கிறார். அதுல இன்றைக்கு இந்த 41வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய ஆமேன் 35வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய ஆமேன் 35வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆமென். சொல்லுங்கள். அந்த வசனத்தினுடைய முன்னாடி நீங்க 30வது வசனத்திலிருந்து வாசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதை ஒரு டைம் வாசித்து நம்ம அவள் தன் வீட்டிற்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகன் கட்டிலே படுத்திருக்கிறதையும் கண்டாள். அடுத்த வசனம், மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாய் உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான். இப்போ கரங்களை தட்டி இந்த 41வது நாள் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்காக கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் தெளிவாய் ரொம்ப அழகாய் பேசுகிறார். அவனுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். அத்தனை ஆண்டுகளும் அவன் கட்டப்பட்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, கொன்னை
வாய் உடையவனா இருந்தானாம். அப்படின்னா கொன்னை வாய் உடையவன் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாயை திறந்து அவனால என்ன போட முடியலன்னா தெளிவா பேச முடியல. நம்ம நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். இந்த திக்கு வாயா இருக்கிற ஒரு சிலரை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த திக்கு வாயா இருக்கிறவங்க சில நேரத்துல பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்க. அடுத்த வார்த்தை வர்றதுக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வராது. அப்ப நம்ம அவங்கள பார்க்கும் போதே நமக்கு என்னவா இருக்கும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறாங்களே அப்படின்னு தோணும். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுது கொன்னை வாயுடைய ஒரு மனுஷன். ஆனா இப்ப இந்த கொன்னை வாயுடைய இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல போகல, இந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, இந்த மனுஷன் ஆண்டவரை தேடல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்க 32வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கொன்னை வாயுடைய மனிதன் ஆண்டவரிடத்துல வரல. ஆனா அங்கே இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணினாங்கன்னா, இந்த மனுஷன் இவ்வளவு மோசமா பேசுறானே, இந்த பிள்ளை இவ்வளவு பாடுபடுதேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணினாங்கன்னா இவனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அவனை கொண்டு வந்தாங்க. அவனை ஆண்டவரை தேடல அப்படின்னு நினைக்காம மற்றவர்களுக்காக அந்த கொன்னை வாயுடைய அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தில், இந்த 100 நாட்கள் ஜெபத்தில் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். நீங்கள் இந்த ஜெபத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவேளை உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம், நீங்க ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா நீங்க யாரோ ஒருத்தருக்காக பாரத்தோடு நீங்க ஜெபிக்கலாம். இந்த 100 நாட்கள் ஜெபத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க செய்யலாம், உங்க மூத்த பிள்ளைக்காக நீங்க செய்யலாம், உங்க கணவனாருக்காக செய்யலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்காக இந்த ஜெபத்தை செய்யலாம். ஆனா இந்த வேதத்தின்படி நான் வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கொன்னை வாயுடையவன் அல்ல, அவனை கூட்டிட்டு வந்தவர்களுக்காக அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமானால், உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்க குடும்பத்திற்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் எந்த காரியத்திற்காக பிரயாசப்படுகிறீர்களோ அந்த காரியத்திற்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். 4 பேர் சேர்ந்து வழியில கிடக்கிற ஒருத்தனை அந்த கட்டிலோட என்ன பண்றாங்கன்னா அந்த 4 பேரும் தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப ஆண்டவர் ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த 4 பேரும் சேர்ந்து எப்படியாவது இவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு மேலே ஏறி, அந்த வீட்டுக்கு மேலே ஏறி கூரையை பிரிச்சு அங்க இருக்கிற கம்புகள் எல்லாம் அறுத்து மேலே இருந்து கட்டுல கீழே இறக்குனாங்களாம். பாருங்க, அப்போ ஒரு வைராக்கியம், அந்த 4 பேருக்கும் ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் அப்படின்னா, இவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்காம போக கூடாது, இவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும். என் கணவனார் மாறியே ஆகணும், என் மனைவி மாறி ஆகணும், என் பிள்ளை மாறி ஆகணும். அப்படி தீர்மானம் எடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த காரியத்துல ஒரு முடிவு தெரியணும். தெரிகிற வரைக்கும் ஆண்டவரை விட மாட்டேன்னு ஜெபிக்கிறீங்கல்ல, நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்கல்ல, கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அந்த 4 பேருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணி, அந்த வீட்டு ஓனரும் பாருங்களேன், பரவாயில்லப்பா பிரிச்சுக்கோப்பா, எடுத்துக்கப்பா, ஓட்டை எடுத்துக்கப்பா, பிரிச்சுக்கப்பா, எனக்கு வீடை விட ஒரு மனுஷனுடைய அற்புதம் தான் முக்கியம். அந்த மனுஷன், அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இல்லைன்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் ஆண்டவர் போக மாட்டாரு. ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற ஓனர் அது தகுதி உள்ள மனுஷனா இருக்கணும், அவர் ஊழியத்தின் பேரிலே நேசமுள்ள மனுஷனா இருக்கணும். அதனாலதான் அந்த மனுஷன் எந்த தடையுமே சொல்லல. ஆனா அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி
கத்தர் அந்த கட்டிலோட தூக்கிட்டு வந்தவனை கத்தர் விடுதலை கொடுக்கிறதற்கு கத்தர் வல்லவராய். இந்த 41வது நாள் கத்தர் சிலரிடத்தில் தீர்க்க தரிசனமாய் கத்தர் பேசுகிறார். மகளே மகனே, நீங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நெடுநாட்களாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கத்தர் அவிழ்க்க போகிறார். கத்தர் கட்டவிழ்க்க போகிறார். இந்த 41வது நாள் கட்டவிழ்க்கிற தேவனாய், கட்டவிழ்க்கிற தேவனாய், கட்டவிழ்க்கிற தேவனாய் நம்மத்திலே கிருபையாய் கத்தர் கடந்து வந்திருக்கிறார். நாவிலே கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கத்தர் அவிழ்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, கட்டுகளை அவிழ்க்கிற கத்தர், கட்டுகளை அவிழ்க்கிற கத்தர், கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அகனினார் கயிறுகளினால் அவனை கட்டினார்களாமா. அகனினார் கயிறுகள் அப்படின்னா த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கயிறு அதனம் அப்படின்னா, அதை விட ஒரு இறுக்கமான ஒரு கயிறை நீங்க பார்க்கவே முடியாதம்மா. அவ்வளவு இறுக்கமான, நம்ம பொதுவா நூல் பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் சணல் பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் கயிறு பார்ப்போம், அப்புறம் திரியை கயிறு பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் கயிறுனுடைய ஸ்ட்ராங் அப்படின்னா அது இறுகி இருக்கும் பாருங்க, அதை பிரிக்க முடியாது பாருங்க. அப்ப இந்த அகனினார் அப்படின்றது த மோஸ்ட் டைட்டா இருக்கிற ஒரு கயிறு தான் இந்த அகனினார் கயிறு. ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அங்கே ஒரு கட்டவிழ்க்கல் நடைபெறுகிறது. அந்த அகனினார் கயிறுகள் தீ பட்டு போனது போல அது அப்படியே உடைந்து போயிருச்சு. நான் நம்புறேன், ஆண்டவர் இத்தனை வருடமாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். பிசாசுனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, மனுஷனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கட்டு அவிழ்க்கப்படும் போது அந்த ஆசீர்வாதம் திரும்பி வரும். பிசாசு இத்தனை நாட்களும் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு தெரிப்புண்டு போவதாக, தெரிப்புண்டு போவதாக. அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து செவ்வையாய் பேசினான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காரியத்துல விசேஷமாய் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு ஒரு 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவன் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியாவின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாய் உடைய கொன்னை வாய் உடைய செவிடனை அவனிடத்தில் கொண்டு வந்து. அப்போ ஒன்று நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்கு ஒரு வியாதி இல்லை. இவனை கட்டி வச்சிருக்கிறதுனால இந்த கட்டு பலவிதமான வியாதியை அந்த மனுஷனுக்குள்ள கொடுத்துருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, அவனுக்கு என்ன கேட்காது அப்படின்னா, அவன் செவிடனாயிருந்தான். வெறும் ஃபர்ஸ்ட் அவன் வாய் பேசாதவன் மட்டும் இல்லை, கொன்னை வாய் அப்படின்னா திக்கி திக்கி பேசுறவன் மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது ஒரு செவிடனை. ஃபர்ஸ்ட் கொன்னை வாய் அப்படின்னா அவனால பேச முடியல. நம்பர் 2, இரண்டாவது அவன் செவிடனாய் இருந்தான் அப்படின்னா காதுகளினால அவனை கேட்க முடியல. அதற்கு பிறகு கொண்டு அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆமென். அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு இந்த இரவுல ஒரு கட்டவிழ்த்தலின் ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒரு கட்டவிழ்த்தலின் ஊழியத்தை கர்த்தர் செய்தார். சின்ன வயசுல உங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் இன்னைக்கு உடைய போகிறது.
இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நெருப்பு பட்டது போல அந்த கட்டுகள் அவிழ்கிறது. பிசாசு கட்டு மாறுகிறது. செய்வனை கட்டுகள் உங்களை விட்டு போகுது. எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ கர்த்தர் இன்றைக்கு கட்ட அவிழ்க்க போறாரு. கட்ட அவிழ்த்த போன உடனே எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் அந்த கட்ட அவிழ்க்கிற ஊழியத்தை செய்கிறார். உங்க பிள்ளைகளுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். மறுமானத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசுனுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. ஓ ஹalleluya. சரீரத்தில் வியாதி என்று கொடுக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் இந்த கட்டுகளை இப்ப அவிழ்க்கிறாரு. குடும்ப கட்டுகள் இப்பொழுது மறைகிறது. ஆமென். வம்சாவளி கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை ஒரு 3 விசை சொல்லுவோம். அவனுடைய நாவின் கட்டுகளும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். சொல்லுவோம். அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆமென். அவன் செவ்வையாய் பேசினான். அவன் தெளிவாய் கண்டான். அவனுடைய காதுகளையும் கண்களையும் கர்த்தர் திறந்தார். ஆமென். ஹalleluya. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். கைகள் மேல. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். பாடுவோம். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே. தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே. தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சொல்லும். சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு. கைகளை மேல தட்டி சொல்லும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே என்ன ஆனந்தம். சொல்லுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஹalleluya. இந்த இரவு கட்டவிழ்த்தலின் இரவு. சில நேரத்தில் நம்மளை ஒரு கயிறுனால கட்டுனா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சில கட்டுகள் நமக்கு எங்கே இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் சதீஷ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். ஒரு டெய்லர். ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொன்னால் வயசு அப்போ ஒரு 22 வயசு இருக்கும். 22 வயசில் அவன் டெய்லராக இருந்தான். வால்பாறையிலேருந்து கோயம்புத்தூரில் சின்ன வயசுலேயே தன்னுடைய தகப்பனார் தாயார் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க.
சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வீடை எடுத்து பேச்சுலராக அந்த பையன் அங்கே தங்கிட்டு இருந்தான். அப்போ வந்து நம்ம சர்ச்சை ஆரம்பித்தோன்னே திருச்சபைக்கு வந்தார். வந்து அவனை பார்த்தா ஊழியத்தில் ரொம்ப நெருக்கமாக என் கூட ரொம்ப நெருக்கமாக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் வந்து அப்போல்லாம் நானும் பேச்சுலராக இருந்தேன். சரி, நான் ஏதாவது கடையில் சாப்பிட்றதுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போனால் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அங்கே வந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு, என்னப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. இந்நேரத்துக்கு நீ எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டால் இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. எப்போ போனாலுமே வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டார். காலையில் கேட்டால் சாப்பிட்டேன்னுவார். ஒரு நாள் வந்து சர்ச்சில் வந்து சைடில் ஒரு பழைய வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சின்ன ஒரு பிளேடு மாதிரி ஒன்றை வச்சு அந்த செவரை வந்து சுரண்டிட்டு இருந்தார் இந்த பையன். நான் உடனே பார்த்துட்டு இருந்தேன், இவன் எதுக்கு இந்த இதை சுரண்டுறான் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரம் நான் வந்து டக்குன்னு எதுவும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தா, சுரண்டிட்டு இருந்த அந்த ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க சுண்ணாம்பு, இந்த சுண்ணாம்பு எல்லாம் எடுத்து ஒரு சின்ன கவருக்குள்ளே போட்டு கட்டிட்டு இருந்தான். என்னடா இவன் பண்றான், எதுக்கு இந்த சுண்ணாம்பை கட்டுறான் அப்படின்னா, கரெக்டா அதை எடுத்து பேக் பண்ணி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து நின்னான். நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ள சேர்ல உட்கார வச்சு உன் பாக்கெட்டுக்குள்ளது இருக்கிறத எடு அப்படின்னு சொன்னேன். எடுத்த உடனே அப்படியே தயங்கிட்டு நீ எடு அப்படின்னு பார்த்தா உள்ள சுண்ணாம்பு. இப்ப கேட்டேன், எதுக்கு நீ இந்த சுண்ணாம்பை நீ வச்சிருக்க, எதுக்கு நீ அதுல இருந்து சுரண்டி எடுத்த அப்படின்னு கேட்டா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன், எனக்கு பசிக்காது, என்னால் வேற எதையுமே சாப்பிட முடியல, எனக்கு வந்து சுண்ணாம்பை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, நான் பசிச்சா சுண்ணாம்பு தான் சாப்பிடுவேன், நான் வேற எந்த சாப்பாடுமே சாப்பிட்றது இல்லை, 3 நேரம் நான் சுண்ணாம்பு சாப்பிட்றேன்றான். ஐயோ எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை. என்னப்பா சொல்றேன்னு கேட்டா அப்படியே அழுறான். எனக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்குது, நீங்க சாப்பிடும்போது எனக்கும் சாப்பிடலான்னு தோணும், ஆனா எனக்கு என்ன பண்ணனா சாப்பிட முடியாது, எனக்கு சுண்ணாம்பு தான் சாப்பிட தோணும், உள்ள இருக்கிறது ஏதோ ஒன்று சொல்லுது, நீ சுண்ணாம்பு சாப்பிடு அதான் உனக்கு பலன்னு சொல்லுதுன்னு சொல்லி ஒரு பிசாசுனுடைய மிகப்பெரிய கட்டுல அகப்பட்டிருந்தான். சரி, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஏதோ ஒரு கட்டு தான் இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஜபத்தை ஆரம்பிச்சு அப்போ வந்து ஒரு 21 நாள் உபவாச ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஜபத்தில் அந்த தம்பிக்காக தனியாக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணி அந்த 21 டேஸில் அவனுடைய கட்டுகள் முழுவதுமாய் அவிழ்ந்து நார்மலா நம்மள மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜில் அவனை சேர்த்து விட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில் கர்த்தர் அவனை ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, எந்த கட்டுகளை பிசாசு கட்டி வைத்திருந்தாலும் அந்த கட்டுகளை ஆண்டவரை அவிழ்ப்பார். நீங்க வாய் திறந்து நீங்க பேசுவீங்க, ஆமென், அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். சின்ன பிள்ளைகள் எல்லாரும் நீங்க ரொம்ப கவனமா, என்ன இந்த கொன்னை வாய் அப்படின்னா, நம்முடைய பிசாசு வந்து கட்டும் போது முதல்ல எங்க தான் கட்டுவோம் அப்படின்னா வாயத்தான் கட்டுவான். ஏன்னு சொன்னா, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள், நாமோ கர்த்தரை துதிக்கிறோம் அப்படின்னா, ஜீவனோட ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தா அவனுடைய வாயிலிருந்து என்ன சத்தம் வரணுமாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். அப்போ நீங்க துதிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா கட்டுல தான் இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களால வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா, துதிக்க முடியலையா, பிசாசு வாயை கட்டி வச்சிருக்கிறான். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய ரட்சிப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா, உங்க வாயை திறந்து நீங்க அறிக்கை செய்கிறதுல தான் ரட்சிப்பையும் ஆரம்பிக்குது. வாயை திறக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரட்சிப்பே இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா கண்டிப்பா சத்தம் போட்டு நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க சத்தம் வந்து வெளியில கேட்கணும். நீங்க அறிக்கை செய்கிறது வெளியில கேட்கணும். நீங்க ஆண் மகன்கள் தகப்பன்மார்களுக்கு நான் சொல்றேன், பிரதர், தயவு செய்து நீங்க எப்போ ரட்சிப்புக்குள்ள அனுபவத்துக்குள்ள வந்து நீங்க அடுத்த லெவல் போறீங்கன்னா, நீங்க எப்போ சத்தம் போட்டு ஜெபம் பண்றீங்களோ அப்பதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஜெபிக்க முடியலையா, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா, பி கேர்ஃபுல். கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சத்துரு வந்து நம்மளை துதிக்க விட மாட்டான். ஏன்னா எரிகோ கோட்டை எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் துதியினால தான் அந்த கோட்டை இடிந்து விழுந்துருச்சு.
துதிக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. துதிக்கிறவனுக்கு, ஆராதிக்கிறவனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். நம்முடைய எல்லா தொடர்பும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தொடர்பும் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவரை துதிக்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். அதனால நான் நம்புறேன், எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. நீங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது விசேஷமாய் ஒரு 3 காரியத்தை நான் இன்னைக்கு உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இந்த கட்டுகளை அவிழ்க்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற 3 காரியத்தை நம்ம சொல்லி இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கடைசியாக ஒரு கட்டவிழ்த்தலின் ஜெபத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போறார். ஆமென். அவர் அவிழ்க்கும் போது வருமானம் தன்னை போல வரும். அவர் அவிழ்க்கும் போது சரீரம் சுகம் உண்டாகும். அவர் அவிழ்க்கும் போது நீங்கள் வாய் திறந்து பேச ஆரம்பிப்பீர்கள். இன்னைக்கு ஒரு அவிழ்த்தல் உண்டாகிறது. ஆமென். வாசிக்கலாம். முதலாவதாக ஒன்று வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். சொல்லுங்க, ஒரு 3 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் வெளிப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வெளிப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நான் நம்புறேன், நன்றாய் செய்கிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அறகுறையா இருக்குதோ, எந்தெந்த காரியம் எல்லாம் நல்லா இல்லையோ, எந்தெந்த காரியம் எல்லாம் பழுதா கிடக்கிறதோ, கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அத ஆண்டவர் ரிப்பேர் பண்ண போறாரு. கர்த்தர் அதை சரி செய்ய போகிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி மாற்ற போறார்னா, கர்த்தர் நன்றாய் மாற்ற போகிறார். உங்க குடும்பம் நல்லா மாற போகிறது. உங்க சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் நன்றாய் மாற போகிறது. ஆமென். உங்களுடைய வேலையிலே இருக்கிற காரியங்கள் எல்லாம் நன்றாய் மாற போகிறது. எந்தெந்த இடத்திலே பழுதாய் கிடக்கிறதோ அந்த பழுதலை எல்லாம் கர்த்தர் சரி செய்து, ஆமென், நம்புறவர்கள், ஆமோதிக்கிறவர்கள், கர்த்தர் அதை நன்றாய் செய்ய போகிறார். நன்றாய் செய்ய போகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். ஆமென். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷிக்க பண்ணின ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 50 பேரா கர்த்தர் லைனா அழகா உட்கார வச்சாராம். அதுவும் சொல்லும் போது சொல்லுது, புல் தரையில ஆண்டவர் உட்கார வச்சாராம். எவ்வளவு நேர்த்தியா. கூட்டம் அதிகமா இருக்குது, 3 நாள் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கல. கர்த்தர் நன்றாய் செய்கிறவர். நான் நம்புறேன், இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்க வாழ்க்கையில அறகுறையா இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் நன்றாய் மாற்ற போறார். கர்த்தருடைய கரம் நன்றாய் மாற போகிறது. கர்த்தர் பழுது பார்க்க போகிறார். கர்த்தர் அதை சரி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை வெளிநாட்டுல ஒரு கார் நடு ரோட்ல போகும்போது டக்குன்னு அந்த கார் நின்றுச்சாம். அப்ப அந்த கார் நின்ன உடனே அந்த மனுஷன் அந்த கார்ல இருந்து இறங்கி, சரி என்ன திடீர்னு இந்த கார் நின்று போயிருச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி எடுத்து அந்த கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. உடனே அங்க இருந்த நிறைய பேர் மெக்கானிக்கல் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி அந்த காரை செக் பண்ண சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. இந்த மாதிரியே நிறைய பேர் பார்த்து
போயிட்டாங்களாமா. கடைசியில் வந்து ஒரு வயசானவர் வந்து கேட்டாராம்மா, என்னப்பா பிரச்சனை, ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொன்னாராம்மா, சார் இந்த மாதிரி கார் ஸ்டார்ட் ஆகலை, பட் எத்தனையோ பேர் வந்து பார்த்தாங்க, காரை சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த வயசானவர் சொன்னாராம்மா, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்டாராம்மா. உடனே இந்த இளைஞன் சொன்னாராம்மா, என்ன சார் விளையாட்டு காமிக்கிறீங்களா, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டான ஆட்கள்லாம் வந்து பார்த்துட்டு அதை பண்ண முடியல, நீங்கள் பார்த்தா வழி போக்குற மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் போய் அந்த காரை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்டாங்க. சரி நீங்கள் பண்ணி பாருங்கன்னு சொன்ன உடனே போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த காரை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவருக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சாமா. ஆச்சரியமா இருந்தோன்னா, சார் நீங்க யாரு, நீங்க எங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன ரிப்பேர் பண்றத? உடனே அவர் சொன்னாராமா, இந்த காரை வந்து உண்டு பண்ணின ஓனர் ஆகிய ஹென்றி நான் தான் அப்படின்னு அவர் சொன்னாராமா. அந்த 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 காரை மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த ஓனர் தான் அந்த அங்க வந்திருக்கிறாராம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்மளை உருவாக்குன தெய்வம் யாருன்னா கர்த்தர். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகாம இருந்தாலும், எந்த இடத்துல ரிப்பேரா இருந்தாலும், என் அவயவங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர், என் அவயவங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். ஆமென். என் அவயவங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவர் அவர். அவர் ரிப்பேர் பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா, என்ன உருவாக்குனவருக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். நெடுநாட்களாய் பாழாய் கிடக்கிறத அவர் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் ரிப்பேர் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ரிப்பேர் பண்ணும்போது உங்க குடும்பத்துல சமாதானம் திரும்ப வரும். இழந்து போன சுகம் உங்களுக்கு திரும்ப வரும். இழந்து போன சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும். இழந்து போன சகல மகிமையும் உங்களுக்கு திரும்ப வரும். அவர் பாழாய் போனதை கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். ஆமென். கைகளை தட்டி நான் நம்புறேன், இயேசுப்பா நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், நன்றாய் செய்கிறவர், நன்றாய் செய்கிறவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து, ஹல்லேலூயா, பாழாய் போனதை சரி செய்கிற தேவன். கையை உயர்த்தி இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாழா போன அந்த ஜெப வாழ்க்கைய ஏசப்பா திரும்ப கட்டுறாரு. அந்த பழுதாய் போன அந்த வேத வசன வாசிப்ப கர்த்தர் திரும்ப கட்டுறாரு. ஆமென். அந்த பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டுறாரு. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ஆமென். ரதல ரம் தன ரஹதல ரமா. கர்த்தருடைய மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். நீங்க அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரி செய்கிற கர்த்தர், சரி செய்கிற கர்த்தர், சரி செய்த கர்த்தர். நீங்க ஜெபிக்க நடக்கட்டும். ஆமென். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தாவே, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. விழுந்ததை திரும்ப கட்டுகிற கர்த்தாவே, இப்போ இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒரு மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆளுகை செய்து பல நாட்களாய் பல வருடங்களாய் ஆண்டவரே அந்த ரிப்பேரா கிடக்கிற எதுவா இருந்தாலும் இப்போ அந்த சரீரத்தில் அந்த ரிப்பேரான அவயவம் இப்ப சரி ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் அல்ல சரி ஆகட்டும். இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட பட அந்த கிட்னில ஆண்டவருடைய மகிமை கடந்து வரட்டும். அந்த கண்களில் ஆண்டவருடைய மகிமை கடந்து வரட்டும். அந்த கால்களில் ஆண்டவருடைய மகிமை கடந்து வரட்டும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர் இப்பொழுது பழுது பார்ப்பீராக, இப்பொழுது சரி செய்வீராக, இப்பொழுது பழுது பார்ப்பீராக. ஹல்லேலூயா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சொல்லோ
என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கைகளை தட்டி பாடும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே. எல்லாரும் பாடுவோம். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி அப்பா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, என்று சொல்லி சுகமாக்கி. சொல்லோ. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண், சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, பாடுவோம். காரம் நீட்டி செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, காண்பவரே, சுகம் ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுவோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து அப்பா ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா வெளிப்படுகிறார். முதலாவதாக எப்படி வெளிப்படுறார் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவராய் வெளிப்படுகிறார். அந்த கொன்னை வாய் உடைய அந்த மனுஷனுக்கு இந்த டிஃபெக்ட், இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? வேதம் சொல்லுது, பிறக்கும் போதே அந்த டிஃபெக்ட் இருக்குது, பிறக்கும் போதே அந்த ப்ராப்ளம் இருக்குது, பிறவியிலே அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உடனே கர்த்தர், வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த 100 days ஜெபத்துல நிறைய பேருக்கு ஒரு அற்புதம் நடக்குது. எப்படி நடக்குது தெரியுமா? பிறவியில பிறந்த போதே உங்களுக்கு கண்டினியூவான நிறைய காரியத்தில் இருந்து என் தகப்பனாரால விடுதலை கொடுக்க முடியும். நான் ஆராதிக்கிற ஆண்டவரால விடுதலை கொடுக்க முடியும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இது நடக்கும், இது நடக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கிற கர்த்தர், கட்டவிழ்க்கிற தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா,
நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், நான் நன்றாய் செய்வேன். உங்க பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் கண்டிப்பா நல்லா மாறும். அந்த சமாதான குறைவு மாறும், அந்த சலசலப்பு மாறும், அந்த துக்கங்கள் மாறும். கர்த்தர் உங்க குடும்பத்தில் எல்லாம் நன்றாய் நன்றாய் கர்த்தர் எல்லா ரிப்பேரையும் கர்த்தர் சரி பண்ண போறாரு. விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 1 மினிட் உங்களுக்கு டைம் தர, அந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க லைஃப்ல எந்த காரியம் ரிப்பேரா இருக்குதோ, ஒருவேளை பிசிக்கலா நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கலாம், அப்படி இல்லை எனக்கு உடம்புல எந்த ரிப்பேரும் இல்லை பாஸ்டர், ஆனா என் வீட்டில் என் வேலை செய்யற இடத்துல எந்த இடத்துலயாவது அப்படியே சீர்படுத்த முடியாம இருக்குதா, ரிப்பேரா இருக்குதா, அது சரி பண்ண முடியாமலே பாழா கிடக்குதா, ஆனா ஏசப்பாவுடைய வல்லமை அதை திரும்ப கட்டக்கூடிய வல்லமை ஏசப்பாவுக்கு இருக்கு. அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே நீ ஜெபம் பண்ணுங்களேன் எல்லாரும் தனித்தனியா. ஆமா, இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க கூட தயவாய் அந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த 2 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல என்னமோ ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவரால முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தகப்பன் செய்ய போறார், தகப்பன் செய்ய போறார், தகப்பன் செய்ய போறார். அவராலே எல்லாம் செய்ய முடியும். ஐயா உங்க இரக்கம், ஐயா உங்க இரக்கம், ஐயா எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். நீங்க ஜெபம் பண்ண அந்த காரியம் நடக்கட்டும், நடக்கட்டும். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. பர்த்ல இருக்கிற அந்த டிசீஸை கூட கர்த்தர் ரெடி பண்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த டிஃபெக்ட் எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ண போறாரு. எல்லாவற்றையும் சரி செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நன்றாய் 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 செய்கிற கர்த்தர். உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும். ஆமென், ஆமென். அங்க இருந்து ஒரு சத்தம் வருகிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாரும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென், சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லா கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆமென். எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அவர் முதலாவதாக எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். நம்பர் 2 இரண்டாவது எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் செயல்பட வைக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நான் நம்புறேன் இந்த 41வது நாள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண போறார் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் செயல்படாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் நடப்பிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். அது நடக்க போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் ஆக்டிவ் பண்றதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். அந்த காரியம் நடக்கிறதற்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போகிறதற்கு நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியம் நடக்காமல் தடைபட்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியம் நடக்காமல் இனி அது நடக்கவே நடக்காது என்கிற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறீர்களோ, நான் விசுவாசிக்கிறேன் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர், திருமணத்தை நடப்பிக்கிற கர்த்தர், குழந்தை பாக்கியத்தை நடப்பிக்கிற கர்த்தர், பிசினஸை நடப்பிக்கிற கர்த்தர், சமாதானத்தை நடப்பிக்கிற கர்த்தர் என் ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் அந்த தடைபட்ட காரியம் அது நடக்கும், அது நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். 1000 பேர் தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. அந்த காரியம் நடந்தே தீரும்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நடக்காதுன்னு சொன்னாலும் நீங்க அதை குறித்து பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு யார் அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். அந்த காரியம் மகிமையாய் நடக்கும், அந்த காரியம் ஆசீர்வாதமாய் நடக்கும், அந்த காரியம் பிரமிப்பாய் நடக்கும். அந்த காரியத்தை நடக்கிறதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். அதை முன்னின்று நடத்துகிறவர் கர்த்தர், அதை முன்னின்று நடத்துகிறவர் கர்த்தர். பாதி வழியிலே தடைபட்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் நடத்துவேன், நான் நடத்துவேன். ஆமென். அவர் நடத்துகிற கர்த்தர், நடத்துகிற கர்த்தர். யார் தடுத்தாலும் கண்டிப்பாக அது நிற்க போகிறது இல்லை. ஆமென். பெரியவர்கள் தடுக்கலாம், ஏசேக்களை தடுக்கலாம், சித்னாவில தடுக்கலாம், ஆனா ரகபோத்தை தடுக்கிறதற்கு கர்த்தர் விட மாட்டார், விட மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அந்த பாதையிலே நடத்தி தீருவேன் என்கிறதிலே கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். சொல்லுங்க, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். முழு பலத்தோடு எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது. தடைபட்ட காரியம் நடக்கும், தடைபட்ட காரியம் நடக்கும். இந்த வீட்டு காரியங்கள் நடக்கும், அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிற காரியங்கள் நடக்கும். நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, அந்த காரியம் நடக்கும், நல்லா நடக்கும். அந்த காரியம் நல்லா நடக்கும், அந்த காரியம் செவ்வையாய் நடக்கும். அந்த காரியத்தினுடைய தேவையை சந்தித்து கர்த்தர் நடக்க பண்ணுவார். அந்த காரியத்தில் கர்த்தர் துணை நின்று கர்த்தர் நடக்க பண்ணுவார். அவரால் அந்த காரியம் நடக்கும். தடைபட்ட காரியங்கள் நடந்தே தீரும். ஜீசஸ், ஹalleluya. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆகாகா ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவன். கைகளை தட்டி பாடும், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவன் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் பாடும். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும். கைகளை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. நம்பர் 1, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 முதலாவதாக, ஆமேன், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்யணும், இன்னைக்கு அறிக்கை செய்யணும். இதை மனப்பூர்வமா நீங்க விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரியவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அவர் எல்லாத்தையும் நடக்க பண்ண போறார். நடக்காத காரியம் நடக்கும், ஒன்று சேராத காரியம் ஒன்று சேரும். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? ஆமேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்க போறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும்
நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாய் தந்தருளினார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாவற்றையும், ஆமென், எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். மூன்றாவதாக, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு ஒரு கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் இருக்கிறார். அந்த கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். நிரப்புகிற தேவன். நான் நம்புறேன் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனா இருக்க போறார். ஆமென். வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசியினுடைய மனைவி அநேகம் வெறும் பாத்திரங்களை வீட்டில் வாங்கி கொண்டு வச்சு அந்த எண்ணெயை ஊத்திட்டே இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எந்தெந்த பாத்திரத்திலெல்லாம் அவங்க எண்ணெயை ஊத்துனாங்களோ எல்லா பாத்திரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, நிரம்ப பண்ணினார். நிரம்ப பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அந்த கப்பல் வெறுமையான கப்பலா இருந்துச்சு. ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் அந்த கப்பல் ஒன்றுமில்லை, வெறுமையான கப்பல். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த கப்பலை மட்டுமல்ல, இன்னொரு கப்பலையும் சேர்த்து கர்த்தர் நிரம்ப பண்ணின தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல வேதம் சொல்லுது, அந்த கற்சாடிகளை திராட்சை ரசத்தினால் ஆண்டவர் நிரம்ப பண்ணின தேவனாய். நான் விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் வரப்போறாரு. யார் தெரியுமா? வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போறாரு. குறைவை கர்த்தர் நிரப்ப போறாரு. உங்க இல்லாமைய கர்த்தர் சரி செய்ய போறாரு. நீங்க ஒருவேளை எட்டி பார்த்து எடுக்கிற அளவுல இருக்கலாம், ஒருவேளை தடவி எடுக்கிற அளவுல இருக்கலாம், இல்லைன்னா அது பத்தாக்குறையானதா இருக்கலாம், அது கொஞ்சமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி நிரப்ப போறாருன்னா, நிரம்பி வழிகிறதாய் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை பெருக பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண போவது இல்லை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த 100 days ஜெபம் முடியறதுக்கு முன்னாடி உன்னுடைய பானையிலே மா குறைந்து போவது இல்லை, கலயத்திலே எண்ணெய் குறைந்து போவது இல்லை. எடுக்க 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 கர்த்தர் அதை வந்து கொண்டே இருக்க பண்ண போகிறார். கர்த்தர் நிரப்ப போகிறார். அந்த குறைவை நிரப்ப போகிறார். சின்ன வயசிலிருந்து பார்த்த அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்க போறார். இனி அந்த சமாதான குறைவு உங்களுக்கு இருக்காது. இனி அந்த பண பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது. இனி அந்த சமாதான குறைவு இருக்காது. இனி அந்த விரக்தி உங்களுக்குள்ள இருக்காது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற. கைகளை தட்டி இப்போ இந்த பிரசங்கம் வார்த்தை வந்துட்டே இருக்கும்போது அந்த வெறுமையான கற்சாடி நிரம்புவதாக, அந்த நெருமையான படகு இப்பொழுது நிரம்புவதாக, நிரம்பி வழிவதாக. இனி குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. இயேசுவே, குறைவு வேண்டாம். ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லை. பாடும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை
பாடும். என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம். சொல்லு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு கூரை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் கூரை இல்லையே. ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு ஒரு கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட், ஆமென், முதலாவதாக எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர், சரி செய்கிறவர், ரிப்பேர் பண்றவர். ஆமென் சொல்லுங்க. பழுது பார்க்கிறவர். அவர் பழுது பார்த்தா சரியாயிரு. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். நடக்கும், நடக்க வைப்பார். அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும், ஆச்சரியமா நடக்கும். அது தடைபட்டு போகாது. அது இன்னைக்கு தடைபட்டு போனாலும் இதை விட பெஸ்டா நடத்த வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். மூன்றாவது எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். யார் தெரியுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன பண்றவராமா? நிரப்புகிற தேவன். நிரப்புகிற தேவன். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள போறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் அதை செய்ய போறார். நான் நம்புற சீக்கிரமா இதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த 3 வார்த்தையும் உங்கள் தலையின் மேல் இருக்க போகிறதை நீங்க நிறைய பேர் உணர போறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, எல்லாவற்றையும் எனக்கு சரி செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தர். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. அப்ப நமக்கு நடத்துவார். எப்படி நடத்துவார் அப்படின்னு சொன்னா, நன்மையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லிட்டே இந்த வார்த்தையை சொல்லிட்டே நம்ம எழும்ப போறோம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் கட்டவிழ்த்தலின் நாள், இந்த 41வது நாள் கட்டவிழ்த்தலின் நாளாய் மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில் எத்தனையோ ஜபங்கள் நடந்திருக்கிறது. அப்படின்னா 7 days, 3 days, அதை அகைன் 21 நாள், 40 நாள், அவ்வளவுதான். 40 days வரைக்கும் சர்ச்சில் வந்து பிரேயர் நடத்தி இருக்கிறோம். ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம் 40 days இன்னைக்கு கிராஸ் பண்றோம். 41வது நாள். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு 2005, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்துல 21 நாள் ஜெபம் நடத்தி இருக்கிறோம், 3 நாள் ஜெபம் நடத்தி இருக்கிறோம், 7 நாள் ஜெபம் நடத்தி இருக்கிறோம், 40 நாள் ஜெபம் கூட நடத்தி இருக்கிறோம். ஆனா 41வது நாள் ஜெபம் இதான் ஃபர்ஸ்ட் டைமா நடத்துறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 41வது நாள் ஜெபத்துல நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்னா, கட்டவிழ்க்கிறவராய் வந்திருக்கிறார். கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனுஷங்க எல்லாம் கல்வாரி வர வேண்டும். உங்க கட்டுகள் அவிழ்க்கப்படணும். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஒரு 10 minutes, ஒரு 15 நிமிஷம், அவ்வளவுதான். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நாளைக்கு நமக்கு ஆராதனை இருக்கிறது. நாளைக்கு மாலையில் நமக்கு 32வது நாள் நிறைவுலா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை. அதனால எல்லாரும் ஃபேமிலியோட நாளைக்கு வருவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த 100 நாட்களிலே 41 நாட்களும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நம்முடைய வார்த்தைகளை கிருபையாய் கத்த தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் கட்டவிழ்த்தலின் நாள். ஆமென். அந்த கொன்னை வாய் உடையவனுடைய கட்டுகளை கத்தர் அவிழ்த்தார். பிறவியிலே இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு தேவன். கத்தரா கட்டவிழ்க்கிற தேவன், கட்டவிழ்க்கிற தேவன், கட்டவிழ்க்கிற தேவன். ஹல்லேலூயா.
உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். எந்தெந்த இடத்திலெல்லாம் சத்துரு கட்டி வச்சிருக்கிறானோ அந்த கட்டுகள் எல்லாம் இன்று அவிழ்க்கப்பட போகிறது. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். சிம்சோனுடைய மேல அபிஷேகம் வந்து இறங்கின உடனே கட்டுகள் எல்லாம் அப்படியே தெரிச்சு போயிருச்சாங்க. நீங்க இப்போ அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் மேல ஊற்ற போறார். அந்த அபிஷேகத்தை நீங்க வாஞ்சிக்க போறீங்க. நீங்க நல்லா டிக்ளேர் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தரப்ப செய்வார். இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம்ம காண்போம். எஸ், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜெபம் பண்ண உங்க பிள்ளைகளுக்கு மேல் இருக்கிற கட்டுகள் உடைவதாக, குடும்பத்தின் மேல இருக்கிற கட்டுகள் உடைவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. உங்க அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க. உங்க மகிமை எங்க மேல ஊற்றுங்க. உங்களுடைய வல்லமை எங்க மேல ஊற்றுங்க. கட்டுகள் உடைக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை. இயேசுப்பா, இயேசுப்பா, இயேசுப்பா. சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக, குடும்பங்களிலே இருக்கிற கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. சத்துருடைய கட்டுகள், செய்வனை கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், பொறாமை கட்டுகள், இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். உங்க வார்த்தையின்படி, உங்க வார்த்தையின்படி, உங்க வார்த்தையின்படியே இயேசுவே கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. வல்லமை, வல்லமை, வல்லமை. அக்கினி, 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 அக்கினி. உம்முடைய அக்கினி கடந்து வரட்டும். உம்முடைய அக்கினி கடந்து வரட்டும். உம்முடைய அக்கினி கடந்து வரட்டும். சுத்திகரிப்பதாக, சுத்திகரிப்பதாக. கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த வாய் திறக்கப்படுவதாக, அந்த கண்கள் திறக்கப்படுவதாக, அந்த இருதயம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவினுடைய மகிமை. இயேசுப்பா, இயேசுவே, இப்ப அந்த அதிசயத்தை பார்க்கணும், பார்க்கணும். நெடுநாள் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. அந்த கூன் என்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. லோதாரா மாதானா ராகதாலா. ஓ ஹalleluya. வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டே, 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். மாம்சமான யாவர் மேலும் ஹalleluya. ஓ உப்பர் வாலிபர் யாவர் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. உப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. போலி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. போலி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. போலி தேடும் வல்லமை, 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 வல்லமை. கரங்களை தட்டி முழு பலத்தோடு, கரங்களை தட்டி முழு பலத்தோடு. ஓ இப்போ, இப்போ இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. தெரிப்புண்டு போகட்டும், தெரிப்புண்டு போகட்டும். அபிஷேகம், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகம், அனாயிண்டிங் இப்போ, 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 இப்போ ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். வல்லமை இயேசுவே இறங்கும், இறங்கும், இறங்கும்.
Thank you Jesus. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அவன் செவ்வையாய் பேசினான். Thank you Jesus. Hallelujah. Amen. ஒரு கட்டு உடைக்கிற ஊழியத்தை நமக்காக பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அதனால கட்டுகளோட வாழ்றதற்கு எப்போ நீங்க நினைக்காதீங்க. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு தான் நீங்க வாழணும். ஆமென். இந்த 3 காரியத்திற்காகவும் வேக வேகமாய் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக கட்டவிழ்க்கிற ஆண்டவர் நம்மத்திலே எப்படி வெளிப்படுறாருன்னா, நம்பர் 1, முதலாவதாக எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன். என் உடம்ப சரி பண்ணுவாரு, என்னுடைய மனசை சரி பண்ணுவாரு, எல்லாத்தையும் அவர் சரி பண்ணுவார். அவரால் சரி பண்ண முடியாத பார்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவரால் கை வைப்பார். எல்லா ஃபீல்ட்லையும் அவரால் கை வைக்க முடியும். ஏன்னா அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. ஹல்லேலூயா. இந்த ஏரியாவை சரி பண்ண முடியாதுன்னு அவருக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லை, அந்த ஹென்ரி ஃபோர்டு அப்படின்ற அந்த கம்பெனி கார் தான் வழியில் நின்றுச்சு. அவர் நான் தாயா தயாரிச்சேன், எனக்கு தெரியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க வேற எங்கேயுமே ரிப்பேருக்கு போகாதீங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். நிறைய பேரால உங்களுடைய காரியத்தை சரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் பத்தாது. உங்க பாதையில நிறைய பேர் கடந்து வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நீ அறியாத பாதையில ஒன்று நான் நடத்துவேன். நீங்க நம்ம ஈஸியா எனக்கும் என் மனைவிக்கு சண்டை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அப்படியா பிரதர் நீங்க தாழ்ந்து போங்க பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போலாம். ஆனா நீங்க எந்த பாதையில கடந்து போறீங்கன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க ஒருத்தர் பாஸ்டர் வேணும் இப்படி திட்டான், எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு ஏன் பெரிய விஷயமா இருக்கு, நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய பாதையில கடந்து போறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நான் நினைக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு தெரியும்னா அவர் அடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது நம்ம பாதையில கடந்து போறதற்காக தான். ஆமென். அதனால அப்படியே கையை உயர்த்தி சொல்ல போறோம், டாடி ஒரு நிமிஷம் கவனிங்க. டாடி ஒன்று நினச்சிங்க, என்னுடைய நிறைய எனக்கு சரி பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு பர்சனலாக நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய இடத்துல உடஞ்சு கிடக்குது, யாருக்கும் தெரியாது. நம்ம வெளி தோற்றத்தில் பூசி மொழிகி வச்சிருவோம். எல்லாரும் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி நம்ம அழகாக பெயிண்ட் அடித்து மேட்ச் பண்ணிடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய இடம் ரிப்பேராக கிடக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய இடம் ரிப்பேராக கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு மனசு உருகி ஜெபம் பண்ண போகிறோம். நான் உங்களை கற்றுக்கிட்டேன் பைபிளில். நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவன். இதுவரைக்கும் கொன்னை வாயில ஓ அப்படி பேசிட்டு இருந்தவன் இப்போ தெளிவா பேசுறான். ஸோ எவ்வளோ அழகா சரி பண்ணிட்டார். கண்ணை மூடி நீங்க பர்சனலா ஆண்டவரிடத்துல சொல்லு. எந்த இடம் உங்களுக்கு ரிப்பேரா இருக்குன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். வெளியில எல்லாருடைய பார்வைக்கும் அந்த இடம், என் ஃபேமிலி லைஃபா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, என் பிள்ளைகளா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, என் சரீரமா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க, என் வேலையா ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த இடம் ரொம்ப ரிப்பேரா இருக்குது. அந்த இடம் இன்னும் கொஞ்ச நாளில பிரிஞ்சிருவோமோன்ற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. இதை ரன் பண்ண முடியுமா, இந்த குடும்பத்தை நான் நடத்துவேனா, இது சரி பண்ண முடியுமா, இந்த தொழில இருப்பனா, இந்த வேலையை விட்டு போயிடுவேனா, அவ்வளவு தூரம் ரிப்பேரா இருக்குது. ஆனா அதை சரி செய்கிறதுக்கு ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். கண்ணீரோட ஜெபிக்கிறவங்க கண்ணீரோட ஜெபி. வாலிப தம்பிங்க எல்லாம் ஏசப்பாட்ட கேளுங்க, தங்கச்சிங்க ஏசப்பாட்ட தேருங்க. உன் லைஃப உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கிற ஒரு அப்பா இருக்கிறார். இந்த பக்கம் உடஞ்சு போய் இருக்கு சாமி, உடஞ்சு போய் இருக்கிற எல்லாத்தையும் சரி செய்கிற தெய்வம் நீங்க தானே. நீங்க இன்னைக்கு பேசுறீங்க இல்லப்பா, உங்களை தவிர வேற யாருப்பா சரி செய்ய முடியும்?
உங்களை தவிர யாருப்பா இந்த காரியத்தை ரிப்பேர் பண்ண முடியும்? யாருப்பா புரிய வைக்க முடியும்? யாருமே புரிய வைக்க முடியாதுப்பா. எப்படி எனக்கு டீல் பண்றதுன்னு கூட தெரியல, எப்படி எனக்கு சரி பண்றதுன்னு கூட தெரியல. எங்க அம்மாட்ட போய் விட முடியாது, எங்க அப்பாட்ட கொண்டு போய் சொல்ல முடியாது, அவங்களால ரெடி பண்ண முடியாது சாமி. ஆனா உங்களால முடியும். உங்க சத்தம் வானபரியந்தம் எட்டட்டும், தப்பு இல்லை. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கேட்கிற. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஓனுக்கா ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிருவோம். லதாரா லத்தினா மார் இயேசுவே 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 இயேசுவே. என்னை சீர்படுத்துகிறவர் நீங்க தானே ஆண்டவரே, நீங்க தானே ஆண்டவரே, நீங்க தானே ஆண்டவரே. சரி செய்கிற கர்த்தர் நீங்க தானே ஆண்டவரே, சரி செய்கிற கர்த்தர் நீங்க தானே ஆண்டவரே. சரி செய்கிற கர்த்தர். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா ஆண்டவர் ரிப்பேர் பண்ணுவார். இந்த 100 days அப்படின்றது நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன்ல நம்முடைய வண்டியை விடுறதுக்கு சமம். நம்ம இந்த 100 days கொண்டு வந்து விட்டுருக்குறோம். ஆண்டவர் ஒண்ணுன்னா என்ன பண்றாரு, சரி பண்ணி மாற்ற வேண்டிய பாட்டெல்லாம் தூக்கி போட்டு புது போட்டு போடுறாரு. துடைக்க வேண்டிய இடத்த சேர்த்து ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்றாரு. எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த 100 days முடியும் போது ஃப்ரெஷ்ஷா வேகமா அப்படி புது வண்டியை போல மாற்ற போறார். நம்பர் 2, இரண்டாவதாக நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். யார் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாவற்றையும், யாராமா எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது. நோவாவை குறித்து வேதம் சொல்லுது, அந்த பேழையை இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே இல்லை, மழையையும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனா நோவாவை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா பேழையை செய்ய வச்சாரு, மழையை பார்க்க வச்சாரு. அதனால நடக்காதுன்னு யாரும் சொல்லிட முடியாது. இந்த காரியம் நடக்க இவ்வளோ நாள் நீடிச்சு, இவ்வளோ லேட் ஆச்சு, நீ எங்க பாஸ் நடக்க போகுது அப்படியெல்லாம் இல்லை. அவர் நினைச்சாருன்னா இன்றைக்கு இரவுக்குள்ளே ஒரு காரியத்தை செஞ்சு நடக்க வைப்பார். நல்லா நடக்கும், நல்லா நடக்கும், சந்தோஷமா நடக்கும். அந்த காரியத்தை நடத்தி முடிக்க பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். அப்படியே ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசே அப்பா, யாருமே இந்த காரியத்தை நடத்துறதுக்கு முன்னாடி வந்து நிக்கல. எனக்கு இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல சாமி. நான் இதை எப்படி ரன் பண்ணி கொண்டு போறேன்னு எனக்கு தெரியலப்பா. இது நடக்குமா, இது பாதி வழியில நிக்குமா, எனக்கு எதுவுமே தெரியலப்பா, தெரியலப்பா. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா என் கூட பேசுனீங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர்னு பேசுனீங்க. அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க உங்க மகிமை உங்க மேல இருக்கட்டும். ராஜா ராஜா, ஒரே ஒரு உதவியை அனுப்புங்கப்பா. இந்த 41வது நாள்ல இதுவரைக்கும் திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு நடக்கணும், நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கணும், அந்த அற்புதம் நடக்கணும், அந்த அதிசயம் நடக்கணும். அந்த கடன் பிரச்சனையில ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த குடும்பத்தில் ஒன்று நடக்கணும். அவர்களுக்கு நடக்காது அப்படின்னு நினைச்ச அத்தனை பேரும் என் பிள்ளைகளுக்கு நடக்கிற அந்த ஆச்சரியத்தை பார்த்து பிரமிக்கணும். அந்த காரியம் நடக்கிறத பார்த்து அத்தனை பேரும் ஆச்சரியப்படணும். உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். அந்த காரியம் நடக்க விடாதபடி இருக்கிற தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவே, என் பிள்ளை நினைச்ச அந்த காரியம் நடக்கணும், அந்த வீடு வாங்குற காரியம் நடக்கணும் ஆண்டவரே, அந்த தொழில் ஆரம்பிக்கிற காரியம் நடக்கணும், நடக்கணும். நடக்க வைக்கிறதற்காக நன்றி அப்பா. நம்பர் 3, மூன்றாவது, எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் யாருன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஏசப்பா, நிரப்புல் பண்ற ஏசப்பா. வெறுமையான கச்சாடிகளை நிரப்பினார்ல, வெறும் மாவு, ஒருபடி மாவு இருக்கிற அந்த தொட்டிய அப்படியே பஞ்சகாலம் முழுவதும் வர்ற அளவுக்கு கர்த்தர் அப்படியே நிரப்பினார்ல. எண்ணெயினால அவங்களுடைய கடன் முடிகிற அளவுக்கு கர்த்தர் நிரப்பினார்ல. ஏன் ஆண்டவர் நிரப்ப மாட்டார்? ஒரு நிரப்புதலை நீங்க பாப்பீங்க. இனி கையிட்டு உள்ள நீங்க கையிட்டு பார்க்கும்போது தடவ வேண்டியது வராது.
பொங்கி வழிகிறத கையில அள்ளி எடுக்கிற அளவு இருக்கு. பொங்கி வழிகிறத கையில அள்ளி எடுக்கிற அளவு இருக்கு. என்ன பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நிரப்புகிறவர், உங்க வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிறவர், உங்க வெறுமையான இருதயத்தை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நல்ல ஜெபம். ஆண்டவரே, என்ன நிரப்பணும். நான் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படணும். என் பிள்ளை பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். நீங்க ஒரு சந்தோஷத்தினால அப்படியே நிரம்பணும். உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெறுமையான பாத்திரம் அப்படியே மாறணும். கவனிங்க, சிலர் எவ்வளவு இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வெறுமை இருந்துட்டே இருக்குது. ஒரு வெறுமை இருந்துட்டு ஏனோ தெரியல, என்னமோ தெரியல, ஒரு வெறுமை என்னமோ எம்டியா ஒரு பிளேஸ் மட்டும் என்னடா என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு வெறுமை. இது ஏன் அப்படின்னா சரியா நீங்க நிரப்பப்படலைன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை பொங்கி வழிய பண்ணு. நீங்க எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா வெறுமையாகவே இருக்கக்கூடாது, நிரம்பினவங்களா இருக்கும். அப்படின்னா ஒரு திருப்தி அப்படி உங்களை நினைக்கும் போதே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஒரு திருப்தியா. அதான் பாடும்போது பெர்க்மன்சியா கூட ரொம்ப அழகா, படுத்துறங்கி விழித்தெழுவே கத்த நீர் என்னை ஆதரிக்கின்றி, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றி, எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னால், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றி, படுத்துறங்கி கர்த்தர் நீர் என்னை. ஹல்லேலூயா. ஒரு திருப்தியை கர்த்தர் தரப்போற. என் பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ண போற. இனி உங்களை ஆறுதல் படுத்த வேண்டியது வராது. இனி உங்களை தைரியப்படுத்த வேண்டியது வராது. உங்களை அறியாமலே உங்களுக்கு என்னன்னா உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு ஃபினிஷ் ஆயிடுச்சுப்பா, நான் வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறிச்சுப்பா, இந்த உலகத்தில் ஏசப்பா என்னை எதுக்காக கொண்டு வந்தாரோ அந்த காரியம் நடந்துரும்பா. ஒரு திருப்தி, நடக்கும்போது திருப்தி, உட்காரும் போது திருப்தி, வேலை செய்யும் போது திருப்தி, எல்லாத்திலையும் ஒரு திருப்தி. தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, 40 நாட்கள் எங்களோடு கூட இருந்து இந்த 41வது நாளில் நாங்க அத்தனை பேரும் காலடி எடுத்து வைக்கிறதற்கு நீர் கிருபை செய்ததற்காக நன்றி அப்பா. சபை ஜனங்கள், இன்னும் உலகமெல்லாம் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தில் லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள தேங்க்யூ ஜீசஸ், கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ளே கடந்து வருகிறதற்காய் நன்றி. எங்க பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்கிற அத்தனை ஜெப குறிப்புக்கும் ஒரு பதில கொடுத்துருங்க ராஜா. இங்க போடப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புக்கு ஒரு பதில் வரட்டும் ஆண்டவரே. ஆன்லைன்ல அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்கு ஒரு பதில் வரட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலனை கர்த்தர் தந்துருங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய திருச்சபைக்காக, இந்த இடத்திற்காக மீதம் கொடுக்க வேண்டிய அந்த தொகையை சீக்கிரமா கொடுத்து முடிக்கிறதற்கு ஒரு உதவியை பரலோகத்திலிருந்து அனுப்பி நீர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா.
உங்க மகிமை முழுக்க முழுக்க எங்க பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்க ஆரம்பிக்க போகிற அந்த பைபிள் காலேஜ், வேதாகம கல்லூரி, ஆண்டவரே அதிலிருந்து ஊழியத்தில் முடிச்சுட்டு எழுப்புறவங்க அப்படியே உலகத்தை கலக்கிறவர்கள், உலகத்தை கலக்கிறவர்கள்.